வெல்கம் டு துளிர் IAS அகாடமி. இந்த வீடியோல தமிழ்நாடு அகழ்வாராய்ச்சி பத்தி பார்க்க போறோம். இது குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A மெயின்ஸ் சம்பந்தப்பட்டது. ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2, குரூப் 1, குரூப் 2A ல பிலிம் சம்பந்தப்பட்ட ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டுல தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8 இடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அகழ்வாராய்ச்சி நடத்துறாங்க. ஸோ அது சம்பந்தப்பட்ட பகுதிகள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டில் எங்கெங்க அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வாங்க அந்த வீடியோவில் போய் பார்ப்போம். ஸோ தமிழகத்தில் அகழாய்வு பணிகள் 2024. ஸோ அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் வரலாற்று தொன்மை பற்றி நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ தமிழ்நாடு 15 லட்சம் ஆண்டுகள் மனிதகுல வரலாற்று தொன்மை கொண்ட ஒரு நாடாகும், ஒரு நிலப்பரப்பு ஆகும். கிமு 6ஆம் நூற்றாண்டில் படிப்பறிவும் எழுத்தறிவும் பாருங்க, கிமு 6ஆம் நூற்றாண்டில் படிப்பறிவும் எழுத்தறிவும் பெற்ற மேம்பட்ட ஒரு சமூகமாக விளங்கியது. தமிழக பகுதி ஒரு மேம்பட்ட சமூகமாக விளங்கியதே நாம் கரிம பகுப்பாய்வுகளின் முடிவுகள் வாயிலாக உறுதியாக நிலைநிறுத்தப்படுகிறது. சரிங்களா? சோ அதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. இதற்கு எக்ஸாம்பிள் சிவகலை அகழாய்வு, பொருணை ஆற்றங்கரை நாகரிகம். 3200 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்தது. 3200 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்பதை சிவகலை அகழாய்வில் கிடைக்கப்பெற்ற நெல் உமியினை பகுப்பாய்வு செய்ததின் வாயிலாக கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்து மயிலாடும் பாறை அகழாய்வு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மயிலாடும் பாறை அகழாய்வில் பெறப்பட்ட அக்சலேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி, AMS சொல்லக்கூடிய அக்சலேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி காலக்கணிப்பு முடிவுகள் வாயிலாக தமிழ்நாட்டில் இரும்பு 4200 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அறிமுகப்படுத்தப்பட்டது என்று உறுதி செய்ய முடிகிறது. சார் பாருங்க, தமிழ்நாட்டில் 4200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இரும்பு அறிமுகம் இருந்திருக்குது. தென் 2024ஆம் ஆண்டு தொல்லியல் அகழாய்வு பணிகள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்தெந்த இடத்தெல்லாம் வந்து நடத்த போறாங்க அகழாய்வு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா 18/6/2024 அன்று வந்து பார்த்தீங்கன்னா பணிகள் 8 இடங்கள்ல தொடங்கி இருக்கிறாங்க. ஸோ அந்த 8 இடங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழடி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியான கொந்தகை பகுதியும், விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெம்பக்கோட்டை, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழ் நமண்டி, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொற்பனை கோட்டை, தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமலாபுரம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னானூர், திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொங்கல் நகரம், கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருங்கூர் ஆகிய இந்த 8 இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகழாய்வு பணி நடக்க உள்ளதா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க, நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி 2023ஆம் ஆண்டுல கீழடியில் வந்து பார்த்தீங்கன்னா அகழாய்வு நடந்தது. ஸோ கீழடியில் 9வது கட்ட அகழாய்வு 2023ஆம் ஆண்டு நடந்த அகழாய்வு 9வது கட்ட அகழாய்வு. ஸோ அப்போ 2024 நடக்கக்கூடிய அகழாய்வு 10ஆம் கட்ட அகழாய்வு. ஸோ அதில் உங்களுக்கு என்னென்ன இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அகழாய்வு நடந்ததுன்னா உங்களுக்கு மொத்தம் 8 இடங்கள் நடந்திருக்குது. 2023லையும் 8 இடங்கள் நடக்குது. 2024 எங்கே நடந்ததோ அதே மாதிரி இங்கேயும் 8 இடங்கள் நடந்திருக்குது. ஸோ சேம் சிவகங்கை மாவட்டம் திருப்பணம் வட்டம் அங்க இருக்கக்கூடிய பள்ளிச்சந்தை திடல்ல, கீழடியில் இருக்கக்கூடிய பள்ளிச்சந்தை திடல் அப்படி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொல்லியல் மேடு இருக்குது. இங்கதான் அகழாய்வு பண்ணிருக்காங்க. சோ அதோட பரப்பளவு வந்து பாத்தீங்கன்னா 110 ஏக்கர். அதோடைய பரப்பளவு 110 ஏக்கர். சோ இந்த கீழடி அகழாய்வு இருக்கு பாத்தீங்கன்னா இது 2014ஆம் ஆண்டு முதல், சோ முதல் கட்ட தொடர் எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு 2014ஆம் ஆண்டு முதல் தொடர் அகழாய்ச்சிகளை நடைபெற்று வருகின்றது. 2023ஆம் ஆண்டு 14 குழிகளில் வந்து பாத்தீங்கன்னா அகழாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் கட்டமாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட 4 அகழாய்வு குழிகளில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 4 அகழாய்வு குழிகள் வந்து பாத்தீங்கன்னா களிமண் சுண்ணாம்பு கலவை கொண்டு அமைக்கப்பட்ட தரைதளம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பாருங்க, களிமண் மற்றும் சுண்ணாம்பு கலவை கொண்டு அமைக்கப்பட்ட தரைத்தளம் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. தென் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த தரைத்தளம் 3 முதல் 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் தடிமனுடன் காணப்படுகிறது. இந்த தரைத்தளம் 3 சென்டிமீட்டர் முதல் 6 சென்டிமீட்டர் வரை தடிமனுடன் காணப்படுகிறது. தரைத்தளத்துக்கு கீழே 1000க்கும் மேற்பட்ட
கருப்பு சிவப்பு சிவப்பு பூச்சு மற்றும் சிவப்பு நிற பானை ஓடுகள் குவியலாக கண்டறியப்பட்டுள்ளன. பாருங்க, அதுல அந்த தரைதளத்துக்கு கீழே 1000க்கும் மேற்பட்ட கருப்பு சிவப்பு சிவப்பு பூச்சு மற்றும் சிவப்பு நிற பானை ஓடுகள் அதிகமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெடுக்கப்பட்ட பொருட்களின் விவரங்கள் என்னன்னு பார்ப்போம். தங்க அணிகலன், தந்தத்திலான பகடைகள். பாருங்க, தங்க அணிகலன் மற்றும் தந்தத்திலான பகடைகள், அழகிய வேலைப்பாடுடன் கூடிய சுடுமண்ணால் செய்யப்பட்ட விலங்கின உருவங்கள். சரிங்களா? சோ விலங்கு டெரகோட்டான்னு சொல்லக்கூடிய விலங்கின உருவங்கள் மற்றும் சுடுமண்ணால் செய்யப்பட்ட தக்களிகள், வட்டச்சில்லுகள் மற்றும் அஞ்சன கோல்கள், செப்பு காசுகள், செப்பு ஊசி, இரும்பினால் செய்யப்பட்ட ஆணிகள் என கிட்டத்தட்ட 804 தொல்பொருட்கள் இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 804 தொல்பொருட்கள் போன வருஷம் கண்டுபிடிச்சாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொந்தகை 4ஆம் கட்ட அகலாய்வு விவரங்கள். கொந்தகையில் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் கட்டத்தில் நடந்திருக்குது. அதுல என்னெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க? 4ஆம் கட்ட அகலாய்வில் 24 முதுமக்கள் தாளிகள் 3 நிலையில வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. 3 நிலைகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஈமத்தாளிகள் மனித எலும்பு கூடுகளுடன் 110க்கும் மேற்பட்ட கருப்பு சிவப்பு பூச்சி பெற்ற மட்கலன்களும் 9 தொல்பொருட்களும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த தொல்பொருட்கள் வேலைப்பாடுகளுடன் சூதுபவள மணிகள் மற்றும் இரும்பினால் செய்யப்பட்ட கத்திகள், உளி, வளையம் குறிப்பிடத்தக்கவையாகும். சூதுபவள மணிகள் கிடைச்சிருக்குது. இரும்பினால் செய்யப்பட்ட கத்தி, உளி, வளையம் போன்றவை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இவை தவிர ஈமத்தாளியிலிருந்து தந்தத்தினால் யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட வளையம் ஒன்று முதன்முறையாக கண்டுபிடிச்சிருக்காங்க. தந்தத்தினால் செய்யப்பட்ட வளையம் ஒன்று முதன்முறையாக கொந்தகையில கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து வெம்பக்கோட்டை 2ஆம் கட்ட அகலாய்வு. வெம்பக்கோட்டையில் 2ஆம் கட்ட அகலாய்வு நடந்தது. 2021-22ஆம் ஆண்டில் உள்ள வெம்பக்கோட்டையில் அகலாய்வு தொடங்கப்பட்டு 2021-22 முதல் வெம்பக்கோட்டையில் அகலாய்வு தொடங்கப்பட்டது. இந்த தொல்லியல் மேடு, வெம்பக்கோட்டையில் உள்ள தொல்லியல் மேடு உள்ளூர் மக்களால் மேட்டுக்காடு அல்லது உச்சிமேடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த மேடானது வரலாற்று காலம் முதல் இடைக்கால வரையிலான வரையிலான தொடர்ச்சியான எச்சங்களை வெளிப்படுத்துகிறது. இங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள 2 கட்ட அகழ்வாராய்ச்சியில் வெம்பக்கோட்டையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள 2 கட்ட அகழ்வாராய்ச்சியில் 7800க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கிடைத்துள்ளன. 7800க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கிடைத்துள்ளன. இங்க என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க? கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் என்னென்ன? நுண்கற்கால கருவிகள், கண்ணாடி மணிகள், சுடுமண்ணாலான காதணிகள் மற்றும் உருவங்கள், தக்களிகள், மணிகள், தங்காலான வளையல்கள், மோதிரங்கள், பட்டச்சில்லுக்கள், இரும்பு உருக்கு கழிவுகள், முழுமை பெறாத சங்கு வலைகள் மிகவும் அதிகமாக இந்த தொல்லியல் மேட்டில் கிடைக்கின்றன. முழுமை பெறாத சங்கு வலைகள் மிகவும் அதிகமாக இந்த தொல்லியல் மேட்டில் காணப்படுகின்றன. 100க்கும் மேற்பட்ட இரும்பு பொருட்களும் 40க்கும் மேற்பட்ட செப்பு பொருட்களும் கிடைத்துள்ளன. இங்கே கிடைத்துள்ளன. கீழ்நமண்டியில் கீழ்நமண்டியில் மேற்கொள்ளப்பட்ட அகலாய்வு பணிகளின் விவரங்கள். கீழ்நமண்டியில என்னென்ன பண்ணாங்க? கீழ்நமண்டி எங்க இருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வந்தவாசி வட்டத்தில் இருக்குது. சுமார் 55 ஏக்கர் பரப்பளவுல இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட பெருங்கற்கால கல்வெட்டங்கள் உள்ளன. 200க்கும் மேற்பட்ட பெருங்கற்கால கல்வெட்டங்கள் இங்கு உள்ளன. சில சேதமடைந்த கல்வெட்டங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஈம பேழையின் எச்சங்கள் காணப்படுகின்றன. இங்கு காணப்படுகின்றன. புதைவிட பகுதியில் மொத்தம் 21 ஈமப்பேழைகள் கண்டறியப்பட்டன. அவற்றில் 6 ஈமப்பேழைகள் மட்டுமே முழுமையான நிலையில் உள்ளன. 6
ஈமப்பாளைகள் மட்டுமே உள்ளன. மற்றவை வந்து பார்த்தீங்கன்னா உடைந்த நிலையில் காணப்படுகின்றன. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடியலாம் உடைஞ்ச நிலையில் இருக்குது. புதைவிட பகுதியில் 30க்கும் மேற்பட்ட கீரல் குறியீட்டு பானை பாருங்க. புதைவிட பகுதியில் 30க்கும் மேற்பட்ட கீரல் குறியீட்டு பானை ஓடுகள் மற்றும் 43 தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. 43 தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள. வாழ்விட பகுதியில் 45 குறியீட்டு பானை ஓடுகளும் மற்றும் 46 தொல்பொருட்கள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன. புதைவிட பகுதியில் வந்து 30க்கும் மேற்பட்ட கீரல் குறியீட்டு பானை ஓடுகளும் வாழ்விட பகுதியில் 45 கீரல் குறியீட்டு பானை ஓடுகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. புதைவிட பகுதியில் இருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் ஒரு சிறிய குன்றின் மேல் 30க்கும் மேற்பட்ட கற்கோடாரி பட்டை தீட்டும் பள்ளங்கள் காணப்படுகின்றன. பாருங்க, கற்கோடாரி பட்டை தீட்டும் பள்ளங்கள் காணப்படுகின்றன. இந்த கீழ்நமண்டி அகழ்வாயினோட நோக்கம் என்ன? நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தற்போது இந்த இடத்துல பல்வேறு பண்பாட்டு கால வரிசையை புரிந்து கொள்ளுதல், புதிய கற்காலத்திலிருந்து இரும்பு காலகட்டத்திற்கு மாறிய பண்பாட்டு மாற்றத்தை புரிந்து கொள்ளுதல், இரும்பு உருக்கும் தொழில்நுட்பம், இரும்பு கால மக்களின் ஈம பழக்க நடைமுறைகளை மதிப்பிடுதல், பெருங்கற்கால இடங்களை சரியான தொல்லியல் சூழல் அடிப்படையில் அடையாளம் காணுதலே இதன் நோக்கமாகும். கீழ்நமண்டியோட அகழ்வாயின் நோக்கம் என்ன? இதுதான். பொற்பனைக்கோட்டை அகழ்வாயு பணிகள் விவரங்கள். பொற்பனைக்கோட்டை எங்க இருக்குன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணிமங்கலம், அங்க ஆலங்குடி இடையே அமைந்துள்ளது. மணிமங்கலம் மற்றும் ஆலங்குடி இடையே வந்து பொற்பனைக்கோட்டை அமைந்துள்ளது. செங்கல்லின் அளவு, நினைவுக்கள், கருப்பு சிவப்பு பானை ஓடுகள், குறியீட்டு அடையாளங்கள், பிராமி எழுத்தில் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளின் வாயிலாக இந்த இடம் சங்ககால தொல்லியல் தலமாக அறியப்படுகிறது. பொற்பனைக்கோட்டை வந்து பாத்தீங்கன்னா சங்ககால தொல்லியல் தலமா அறியப்படுகிறதுனா அதுக்கு காரணங்கள் என்ன? அங்க கிடைச்ச செங்கலின் அளவு, நினைவுக்கள், கருப்பு சிவப்பு பானை ஓடுகள், குறியீட்டு அடையாளங்கள், பிராமி பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளின் வாயிலா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொற்பனைக்கோட்டை சங்ககால தொல்லியல் தலமாக அறியப்படுகிறது. பொற்பனைக்கோட்டையில கண்டெடுக்கப்பட்ட பொருட்களின் விவரங்கள். என்னென்ன பொருட்களை கண்டுபிடிச்சாங்க? வட்ட வடிவ சுட்ட செங்கற் கட்டுமானம், வடகிழக்கு பகுதியில் 57 சென்டிமீட்டர் ஆழத்தில் வாய்க்கால் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் வட்டச்சில்லுக்கள், கெண்டி மூக்குகள், கண்ணாடி வளையல்கள், கண்ணாடி மணிகள், சுடுமண் விளக்கு, தக்களிகள், காசு, சூது பவள மணிகள், மெருகேற்றும் கற்கள், எலும்பு முனை கருவிகள், 6 இதழ் கொண்ட தங்க மூக்குத்தி மற்றும் தோடு, 6 இதழ் கொண்ட தங்க மூக்குத்தி மற்றும் தோடு, கீரல் குறியீடுகளும் தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட மட்கல ஓடுகளும் இங்கே கிடைக்கப்பட்டுள்ளன. பொற்பனைக்கோட்டை அகழாயின் நோக்கம் என்ன? இங்கே ஏராளமான இரும்பு கசடுகள், சுடுமண் குழாய்கள், உலைகள் கிடைத்துள்ளன. இந்த அகழ்வாயுள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான இரும்பு கசடுகள், சுடுமண் குழாய்கள், உலைகள் கிடைத்துள்ளன. இது தொடக்க வரலாற்று காலங்களிலும் இடைக்காலத்திலும் இரும்பு தொழில் வரலாற்று காலத்திலும் இடைக்காலத்திலும் இரும்பு தொழில் முழு வீச்சில் இருந்தது என்பதை இது குறிக்கிறது. இரும்பு கால பண்பாட்டின் வேர்களை தேடுவது இந்த அகழாய்வின் நோக்கமாகும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருமலாபுரத்தில் முதல் கட்ட அகழாய்வு பணி. தென்காசி மாவட்டம், சிவகிரி வட்டம், வாசுதேவ நல்லூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் திருமலாபுரம். குலசேகரப்பேரி கண்மாயின் அருகில் தொல்லியல் எச்சங்கள் வெளிக்கொண்டுவரப்பட்டன. இத்தொல்லியல் மேடானது சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இப்புதைவிட பகுதியில் கற்பதுக்கை முதுமக்கள் தாலி வகை ஈம சின்னங்கள் அமைந்துள்ளன. இங்க கண்டெடுக்கப்பட்ட பொருட்களின் விவரங்கள் என்ன? வெண்மை நிறத்தினால் அலங்கரிக்கப்பட்ட கிண்ணங்கள் மற்றும் மூடிகள், மெருகூட்டப்பட்ட சிவப்பு பானை ஓடுகள், ஈமத்தாளிகள், செம்பிலான கிண்ணம், இரும்பிலான பொருட்கள், ஈட்டி, வாள், குருவாள், வில், கத்தி போன்றவை வந்து பாத்தீங்கன்னா திருமலாபுரத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து சென்னானூர் முதல் கட்ட
அகழ்வாய் பணி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டத்தில் சென்னானூர் கிராமம் அமைந்துள்ளது. சென்னானூர் குட்டை என்னும் மலையின் மேற்கு பக்க அடிவாரத்தில் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் தொல்லியல் மேடானது காணப்படுகின்றது. இங்கே கண்டெடுக்கப்பட்ட பொருட்களின் விவரங்கள் என்ன? கருப்பு வண்ண பானை ஓடுகள், கருப்பு சிவப்பு பானை ஓடுகள், கருப்பு வண்ண பானை ஓடுகள், கருப்பு சிவப்பு பானை ஓடுகள், சிவப்பு வண்ண பூச்சு பானை ஓடுகள், சிவப்பு வண்ண பூச்சு பானை ஓடுகள், சொரசொரப்பான சிவப்பு வண்ண பானை ஓடுகள், நுண் கருவி காலத்தினை சார்ந்த கருவிகள், நுண் கருவி காலத்தினை சேர்ந்த கருவிகள், புதிய கற்காலத்தினை சார்ந்த கருவிகள், புதிய கற்காலத்தினை சேர்ந்த கருவிகள், பட்ட சில்லுகள், சுடுமண் விளக்கு, தக்களி, உழவு தொழிலின் சங்ககால செங்கற்கள், உழவு தொழிலின் சங்ககால செங்கற்கள், தொல்லியல் மேட்டின் அருகேயுள்ள மலையில் 3 குகைகளில் பாறை ஓவியங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இவை வெண்மை நிறத்தில் தீட்டப்பட்டுள்ளன. அடுத்து கொங்கல் நகரம் முதல்கட்ட அகழ்வாய்வு பணி. கொங்கல் நகரம் முதல்கட்ட அகழ்வாய்வு பணி. கொங்கல் நகரம் கிராமம் உடுமலைப்பேட்டை வட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது. தற்போதைய கொங்கல் நகரம் கிராமத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு 20 ஏக்கர் நிலப்பரப்புல தொல்லியல் மேடு ஒன்று அமைஞ்சிருக்குது. சரிங்களா? ஸோ இந்த பகுதியில் பல்வேறு இரும்பு கால தளங்கள், பாறை ஓவியங்கள், எண்ணற்ற இரும்பு காலம் மற்றும் தொடக்க வரலாற்று பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் ஆகியவற்றை இந்த இடம் கொண்டுள்ளது. இங்குள்ள வாழ்விட தொல்லியல் மேடு 20 ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது. இங்குள்ள வாழ்விட தொல்லியல் மேடு 20 ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது. புதைவிட பகுதியில் கண்டெடுக்கப்பட்டவை. ஸோ இங்க கொங்கல் நகரத்தில் புதைவிட பகுதியில் கண்டெடுக்கப்பட்டவை கல்வெட்டங்கள், பரல் உயர் பதுக்கை, கூராக்கப்பட்ட கற்பதுக்கை, முதுமக்கள் தாளிகள், ஒரு பரல் உயர் பதுக்கையின் விளிம்பில் புத்துக்கள். ஸோ இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா புதைவிட பகுதியில் கொங்கல் நகரத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து கொங்கல் நகரத்தில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களின் விவரங்கள் என்ன? ஸோ குறியீடுகள், தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட ஒரு பானை ஓடுகள், பானை வனைப்பான், காதணி மற்றும் சேர நாணயம். ஸோ இவை எல்லாமே கொங்கல் நகரத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து மருங்கூர் முதற்கட்ட அகழ்வாய்வு பணி. மருங்கூர் கடலூர் மாவட்டத்தில் மேற்கே ஒரு 32 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது. மருங்கூர் கிராமத்திலிருந்து கீழ்கொள்ளை செல்லும் வழியில் ஒரு 4 ஏக்கர் பரப்பளவு ஒரு தொல்லியல் மேடு அமைந்துள்ளது. அங்கே வெளிர் சாம்பல் நிற ரவுலட் மட்பாண்டங்கள், கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் மேட்டின் மையத்தில் சேகரிக்கப்பட்டன. அந்த மையத்தில் வெளிர் சாம்பல் நிற ரவுலட் மட்பாண்டங்களும் கருப்பு சிவப்பு பானை ஓடுகளும் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேட்டின் மேற்கு பகுதியில் செங்கல் கட்டுமான பகுதி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேட்டின் மேற்கு பகுதியில் செங்கல் கட்டுமான பகுதி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் காணப்படுகின்றன. இங்கே கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் காணப்படுகின்றன. ஸோ இதெல்லாமே மருங்கூர்ல, கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருங்கூர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா நூல்கள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா 2 நூல்கள் வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா பெரும்பாலை, தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலை அகழ்வாய்வு அறிக்கை மற்றும் தமிழ்நாட்டு கல்வெட்டுக்கள் தொகுதி 28 ஆகிய 2 நூல்களும் வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆர்கியாலஜி கிளாஸஸ் இந்த டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய இடங்கள், இதுக்குள்ள கிடைச்ச பொருட்கள் எல்லாமே கண்டிப்பாக மெயின்ஸ்லையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிலிம்ஸ்லையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதை எல்லாரும் கண்டிப்பாக நல்லபடியாக கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.